ஹாய் ஹலோ மக்களே! பிக் பாஸ் ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொம்மை டாஸ்க் கன்டின்யூ ஆயிட்டே இருக்குது. ஸோ அதில நம்மளோட விஷால் அண்ட் ஜாக்லினுக்கு சரியான ஃபைட்டே. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மக்களே லைவ் ஸ்ட்ரீம்ல. எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். நம்மளோட இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா? அப்ப தான் நம்மளுக்கு தெரியும் எதனால சண்டை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட பவித்ரா ஆனந்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஏதாவது தர்ஷிகாட்ட பேசலாம் அப்டின்னாவே, இந்த விஷால் கூட கூட இருந்துட்டே இருக்கான். எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு அன்ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவளுக்கு ஏதோ வந்துட்டு கை எரியுதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பேஸ்ட்டெல்லாம் தடவிட்டு இருக்கான் விஷாலு. ஏன் அவளே தடவிக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பவித்ரா ஆனந்தி கிட்ட சொல்ல, ஸோ பவித்ராவுக்கு வந்துட்டு ஒரே காண்டா இருக்கும் போல். ஸோ இந்த விஷால் பண்ணுறதெல்லாம் ஸோ நம்மளுக்கே ஒரு காண்டு தான். நம்மளுக்கே காண்டாக தான் இருக்குது. பவித்ராவுக்கு இருக்காதா? கூடவே இருந்து பார்க்குறாங்க இல்லைங்களா? பார்க்கலாங்க மக்களே, இது எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது மாதிரி அநேகமாக பவித்ராவுக்கும் தர்ஷிகாவுக்கும் சண்டை வரும்னு தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. ஸோ அந்த டாஸ்கில் வந்துட்டு ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அன்ஷிதா வந்துட்டு ஒரு சீட் எடுக்கிறாங்க. ஸ்டே அவே ஸ்டே க்ளோஸ் அதுதான் அவங்களோட ஒரு டாஸ்க். அதாவது இந்த வீட்டில் வந்துட்டு யார் கூட இருக்கணும், யார் வந்து விட்டு விலகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு விட்டு விலகிறதுக்கு வந்துட்டு நம்மளோட ஜாக்லினை அன்ஷிதா சொல்கிறாங்க. நம்ம ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்டயே வரலையே அப்புறம் எங்கத்த போய் விலகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே கொஞ்சம் வந்துட்டு ஃபைட் ஆகிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க மக்களே. ஸோ மஞ்சரி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில். பாய் மக்களே.